Hi friends, நம்ம இந்த வீடியோவில் வட்டி கால்குலேட் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் நம்ம போர்ட் மாஸ் ரூல் பார்த்தோம் இல்லையா, அதில் நான் உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கான ஆன்சர்ஸ் இதோ. ஆன்சர் ஃபஸ்ட்டுக்கு வந்து டிவைடட், ஓகேவா, வகுத்தல் தான். எப்படி அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து 74 ஆன்சர் வரணும் அப்படின்னா இதை வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் பண்ணுவோமா, ப்ராக்கெட் பண்ணும்போது 6 நாள் 24ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் வகுத்தல் முடிப்போம். வகுத்தலில் 100 2ஆல் வகுத்தா 50ன்னு வரும். அப்போ அந்த ரெண்டையும் கூட்டும்போது தான் நம்மளுக்கு 74ன்னு வரும். அப்போ இந்த இடத்துல மிஸ் ஆனது வகுத்தல், ஓகேவா. அடுத்து செகண்ட் சம்க்கான ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ராக்கெட் முடிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கொயரு இல்லை ரூட்டு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அடுத்து அதை முடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் முடித்தோம் அப்படின்னா இங்கே 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர்னால் என்ன, 3 பெருக்கல் 3 3 9 + 2, ஓகேவா. அப்போ இதை கூட்டும்போது 11ன்னு வந்துடும். இங்கே -5, இங்கே √100ங்கிறது அப்படி இருக்கும். √100ங்கிறத 10 பெருக்கல் 10 அப்படின்னு எடுக்கலாம். இப்போ ரூட்லேருந்து 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியே எடுக்கும்போது 10ன்னு நம்மளுக்கு வரும். இங்கே +11, இங்கே -5. இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 10யும் 11யும் கூட்டினா 21, இங்கே -5. அப்போ ஈக்குவல் இதுலேருந்து இதை கழிக்கும்போது 16ன்னு ஆன்சர் வரும், ஓகேவா. சரி, இப்போ நம்ம வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்ம பேங்க்கெல்லாம் போகிறோன்னு வைங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ % ஒரு 5% வட்டி, 10% வட்டி இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதில் வந்து இப்போ சப்போஸ் நம்ம போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 8% வட்டி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. 8% வட்டி எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அப்படின்னா ஒரு 50,000ன்னு வச்சுக்கலாம், ஓகேவா. 50,000 அமௌண்ட்டுக்கு 8% வட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து அதாவது 50,000க்கு 8% அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்னு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கே 8% இந்த சதவீதம் அப்படின்னாலே அதுக்கு என்ன அர்த்தம், சதவீதம் சிம்பிள் போட்டாலே 100 தான் இல்லையா. அப்போ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா 8%, அதை 8/100 அப்படின்னு எழுதணும், ஓகேவா. இந்த சதவீதம் வந்தாலே 100 தான், அதை வந்து /100 அப்படின்னு எழுதணும். அப்போ 8/100 எவ்வளோ அமௌண்ட்டுக்கு, 50,000 இங்கே, ஓகேவா. 50,000 அப்படின்னா எவ்வளோக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதை பெருக்கல் போட்டு 50,000ன்னு இங்கே போடணும், ஓகேவா. இந்த மாதிரி போட்டு இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ, அதாவது வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். இங்கே 2 0க்கு இங்கே 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன, இங்கே மேலே 8, இங்கே பெருக்கல், இங்கே 500 இருக்கா. இப்போ பெருக்கணும் அப்படின்னா 8 40ன்னு வரும். இங்கே 2 0 இருக்குது, அந்த 2 0 நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா 4000. 4000ங்கிறது எவ்வளோ, அதாவது இந்த மாதிரி பர்சன்டேஜில் சொன்னாங்க அப்படின்னா அது வந்து வருஷத்துக்கு, ஓகேவா. இது வந்து வருஷத்துக்கு 4000 ரூபா வட்டி. இதே மாதிரி ஒரு 7%ன்னு வச்சுக்கலாம், ஓகேவா. 7% இதே அமௌண்ட்டுக்கே எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாமா. இதே மாதிரி அப்படின்னா 7% அப்படின்னா அப்போ என்னென்னு எழுதுவோம், 7/100 பெருக்கல் அதே அமௌண்ட் தான் 50,000க்கு நான் போடுறேன். இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 7 × இங்கே 500ன்னு இருக்கா. இப்போது பெருக்கணும் அப்படின்னா 7 5 35ன்னு வரும். இங்கே 2 0 அப்படியே ஆட் பண்ணிட்டா எவ்வளோ வட்டி வருது, 3500, ஓகேவா. இந்த மாதிரி தான் பர்சன்டேஜில் சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி தான் வட்டி கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சில இடத்துல இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, பைசாவில் சொல்லுவாங்க, இவ்வளோ பைசா, 80 பைசா வட்டி, இல்லை 70 பைசா இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா எப்படி போடணும்னு அதுவும் சொல்கிறேன். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். அடுத்து பைசாவில் சொன்னாங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் ஒரு 65 பைசா வட்டி சொல்கிறாங்கன்னு வைங்க. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அப்படின்னா ஒரு 3 லட்சம், ஓகேவா. சரி, இந்த மாதிரி சொல்கிறாங்க 65 பைசா வட்டி எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அப்படின்னா ஒரு 3 லட்சத்துக்கு அப்படின்னா இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தப்பாக தான் வரும். இதுக்கு எப்படி அப்படின்னா இப்போது 65 பைசா வட்டி அப்படின்னா கீழே போடுறது, கீழே வந்து நம்ம /100 போட்டோம் இல்லையா, இதுக்கும் அதே மாதிரி தான், ஆனால் மேலே சேஞ்ச் ஆகும். எப்படி அப்படின்னா இப்போ வந்து
அங்கே என்ன பண்ணோம் 8% அப்படின்னா மேலே 8 அப்படியே போட்டு கீழே 100ன்னு போட்டோம். ஆனால் இங்கே வந்து அப்படி போடக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்து பைசாவில் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே 100ன்னு போடுறது வந்து ரூபாயில் போடுவோம். 100க்கு இத்தனை ரூபா அப்படி தான் அர்த்தம். இங்கே 8% அப்படின்னா 100க்கு 8 ரூபா அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே 100க்கு அப்படியே 65ன்னு போட்டோம் அப்படின்னா 100க்கு 65 ரூபா அப்படின்னு ஆயிரும். அப்போது இது பைசாவில் சொல்லணும் இல்லையா? இப்போ பைசா அப்படின்னா இங்கே வந்து 2 0 இருக்குது. அப்போது அந்த 100ஆல் வகுப்போன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 65ன்னு இருக்குன்னா அதை வந்து இங்கே பைசா இது ரூபாய் அந்த மாதிரி இருக்கிறனால இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது 100ஆல் வகுத்தோம் அப்படின்னா இது எப்படி வரும்? 0.2 ஸ்தானம் இந்த சைடு தள்ளி வருமா? அப்போ தள்ளி வந்துச்சுன்னா 0.65ன்னு வரும். அதைத்தான் நம்ம மேலே போடணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். அப்போ 0.65ன்னு போடணும். ஓகேவா? இந்த மாதிரி பைசான்னு சொன்னாலே நம்ம மேலே போடும்போது அதுக்கு 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சு 0.65 இல்லை 80 பைசா அப்படின்னா 0.80 இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அப்போது 0.65/100. இப்போது எவ்வளோ அமௌண்ட்டோ அதை போட்டுடலாம். 3 லட்சம். இப்போ கேன்சல் பண்ணலாமா? பாருங்கள், 2 0க்கு 2 0 நான் கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து இப்போ இங்கே புள்ளி இருக்குது இல்லையா? அதாவது இப்போ 2 0 இருக்குது. 100ஆல் வகுக்கும்போது புள்ளி 2 டிஜிட் தள்ளி உள்ளே போச்சுன்னா அதுதான் நீங்கள் சொன்ன 100ஆல் வகுக்கும்போது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இங்கே வரும்னு சொன்னேன். அப்போது இங்கே 2 0 அதால் பெருக்கிறோம் இல்லையா? இங்கே 3 0 இருக்குது. அதால் பெருக்கும்போது என்ன ஆகும்? அப்போது இந்த புள்ளி வந்து மறுபடி இதால் பெருக்கும்போது 2 0க்கு புள்ளி இந்த சைடு வெளியே வந்துருமா? அப்போ இது எப்படி ஆகும்னு பாருங்கள். இது புள்ளி 2 இந்த 2 0க்கு புள்ளி வெளியே வந்துடும். அப்போ இங்கே என்னென்னு வரும்? இங்கே 65ன்னு இருக்குது. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே 2 0க்கு புள்ளி 2 ஸ்தானம் தள்ளி இந்த சைடு வந்துடும். அப்போ 65ன்னு இருக்கும். இப்போ இங்கே பேலன்ஸ் இருக்கிறது 30. இப்போ இதை பெருக்கணுமா? ஓகே, 0 மறந்துட்டு பெருக்கலாம். அதுக்கப்புறம் 0வை சேர்த்திக்கலாம். இப்போ பெருக்கணும் அப்படின்னா 5 3 15, 15க்கு 5 மிச்சம் 1, 3 18, 18 1 19. இந்த 0வை சேர்த்தணும் அப்படின்னா இதுதான் வட்டி. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா இந்த பைசாவில் சொல்லும்போது இது வந்து மாதத்துக்கான வட்டி, மாதம். ஓகேவா? இங்கே வந்து வருஷத்துக்கு பார்த்தோம், இங்கே வந்து மாதத்துக்கு. அப்போ இது வந்து ஒரு மாதத்துக்கு நம்ம கட்ட வேண்டிய வட்டி. அதுவே நம்ம ஒரு வருஷத்துக்கு வேணும் அப்படின்னா 12ஆல் பெருக்கணும். இதையே 12 மாதம் தானே ஒரு வருஷம் அப்படின்னா 12 மாதம். அப்போ 12ஆல் பெருக்கணும். இல்லை நான் 6 வருஷத்துக்கு கொடுக்க கட்டுறேன் அப்படின்னா அதை 6ஆல் பெருக்கணும். இந்த மாதிரி நம்ம எத்தனை மாதத்துக்கு வேணுமோ அந்த நம்பரால் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வட்டி கிடைச்சிரும். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பர்சன்டேஜில் சொல்கிறதுக்கும் பைசாவில் சொல்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு. அது வருஷம், இது மாதத்தில் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த கால்குலேட் பண்ணுறதும் அது அப்படியே 8/100 அந்த மாதிரி எடுத்துக்குவோம். இதை வந்து பைசாங்கிறனால 0 பாயிண்டில் வச்சு சொல்லுவோம். ஓகேவா? இவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ இதெல்லாமே பேங்க்கில் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போது நம்ம ஒருத்தவங்க கிட்ட வாங்குகிறோன்னு வைங்க. இப்போ நம்ம ஊர் சைடில் இந்த மாதிரி நம்ம ஒருத்தவங்க கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க வந்து இத்தனை ரூபா வட்டி இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அதாவது இப்போ ஒரு 2 ரூபா வட்டி அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. 3 ரூபா வட்டி, 5 ரூபா வட்டி இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும், இது எந்த மாதிரி டைப்பில் வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இது சொன்னாலுமே இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 2% அப்படின்ற அர்த்தம். ஓகேவா? 2% வட்டி அந்த மாதிரி தான் வரும். அப்போ 2% இங்கே 2 ரூபா வட்டின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 2%. 2%னால் நம்ம எப்படி போடுவோம்? இப்போ 2/100ன்னு தானே போடுவோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி டைப்பில். அப்போ இதை எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அப்படின்னா இப்போ நம்ம ஒருத்தங்க கிட்ட 2 ரூபா வட்டிக்கு வாங்குகிறோம். எவ்வளோ வாங்குகிறோம்? 1 லட்சம் ரூபா வாங்குகிறோன்னு வைங்க. இப்போது ஃபஸ்ட்டு பார்த்த டைப்பே தான். ஓகேவா? அதுக்கு மீனிங் அவங்க சொல்கிறாங்க 2 ரூபா வட்டி அப்படின்னா 2% வட்டி. ஆனால் இது எவ்வளோக்கு அப்படிங்கிறது இப்போ நான் பின்னாடி சொல்கிறேன். இது கால்குலேஷன் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ இப்போ 1 லட்சம் ரூபா வாங்கியிருக்கோம் அப்படின்னா இப்போ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே பெருக்கும்போது இங்கே 1 2 இங்கே 3 0 இருக்குது. 3 0 ஆட் பண்ணால் இது 2000. ஓகேவா? ஆனால் இந்த 2000ங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த டைப்பில் வந்து பேங்க்கில் எல்லாம் வருஷத்துக்கு தானே கட்டுவோம். ஆனால் இதில் வந்து மாதத்துக்கு 2000. ஃபஸ்ட்டு பார்த்ததில் வருஷத்துக்கு சொன்னோம். ஆனால் இங்கே வந்து நம்ம ஒருத்தவங்க கிட்ட வாங்குகிறோம் அப்படின்னா அது மாத கணக்கில் தான் வட்டி வரும். அப்போ இதை வந்து இப்போ நம்ம எப்படி கட்டுறோங்கிறத பொறுத்து தான். அதாவது என்ன இப்போ நம்ம என்ன சொல்லி வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம
3 மாதத்தில் கொடுத்துட்ற வட்டியோடு சேர்த்து அசலையும் கொடுத்துட்ற அப்படின்னா அப்போ இந்த வட்டியை 3ஆல் பெருக்கிக்கலாம். ஓகேவா? இது ஒரு மாதத்துக்கான வட்டி தான். அப்போ 3 மாதங்கிறப்போ 3ஆல் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த லட்சத்தோட இந்த வர்ற ஆன்சரை சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா முடிஞ்சுது. இல்லை அப்படின்னா எனக்கு வந்து அசல் அப்படியே இருக்கட்டும், நான் வட்டி மட்டும் கொடுத்துட்டு வரேன், அதாவது 6 மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்குறேன் அப்படின்னா இதை வந்து 6ஆல் பெருக்கிட்டு 6ஆல் பெருக்கணும் அப்படின்னா என்னென்னு வரும்? 6 2 12 எவ்வளோ? 12,000 நம்ம கொடுக்கணும். 6 மாதம் அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம 12,000 ரூபா கொடுக்கணும். இல்லை நான் வருஷத்துக்கு ஒருக்காவே உங்களுக்கு இதுக்கான வட்டி 1 லட்சத்துக்கான வட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னா அதே 2 ரூபா வட்டி அப்படின்னா அப்போ எவ்வளோ வரும்? 24,000. ஏன்னா 12 மாதம் இல்லையா? அப்போ 12ஆல் பெருக்கும்போது 2 12 24ன்னு வரும். அப்போ 24,000 நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகேவா? சப்போஸ் இதுலேயே இப்போ வந்து இங்கே நான் 2 ரூபா வட்டிக்கு சொன்னேன். சப்போஸ் 5 ரூபா வட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி 5% அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ 5/100 அதே 1 லட்சத்துக்கு நான் போட்டு கட்டுற பாருங்க. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறது 5,000. இப்போ பாருங்கள் மாதத்துக்கு 5,000. அப்போ நம்மளுக்கு எத்தனை மாதம் வேணுமோ அத்தனை மாதம். இப்போ வருஷத்துக்கு அப்படின்னா 12ஆல் நான் இதை அப்படியே பெருக்கினேன் அப்படின்னா I12 60. அப்போது பேலன்ஸ் இருக்கிற 3 0 ஆட் பண்ணால் 60,000 ரூபா நம்ம வட்டி கொடுக்கணும். 5 ரூபா வட்டி அப்படின்னா வருஷத்துக்கு நம்ம 60,000 ரூபா அந்த மாதிரி கொடுக்கணும். இப்போது இதே டைப்பில் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் எல்லாம் கேட்டிருப்பாங்க. எப்படி அப்படின்னா இப்போ அதை சொல்கிற பாருங்கள். இப்போது 25% ஆஃப் ஒரு 30ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி அப்போது அதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 25%ங்கிறது 30ல் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணணும்? இதே டைப் தான். அதாவது 100க்கு 25% அப்படி தானே அர்த்தம். 100க்கு 25 அப்படின்னா 30க்கு எவ்வளோ? அப்போ 30 இங்கே போடணுமா? இப்போது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0க்கு 0 போயிடும். இங்கே 10 இருக்கா? 2 5 10ன்னு வரும். இது அதே மாதிரி 5ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணால் I5 25ன்னு வரும். அப்போ மேலே என்னென்னு இருக்குது? I3 15 கீழே 2 15ல் பாதிங்கிறது அப்போ 7.5. அடுத்தது வந்து பர்சன்டேஜ் கால்குலேஷன். இப்போது நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த வட்டி கால்குலேஷன், அதுவே இதுலேயும் சொல்லலாம். எப்படி அப்படின்னா இப்போ நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கேன், அதுக்கு இவ்வளோ வட்டி கொடுத்துட்ருக்கேன், நான் எனக்கு எத்தனை ரூபா வட்டி அப்படின்னு தெரியல, எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு தெரியல அப்படின்னாலும் அதுக்கு இந்த மாதிரி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன் எப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி போடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கூட கேட்டிருந்தாரு, அதாவது 5 லட்சம் ரூபா கடனுக்கு 15,000 கட்டிகிட்டு இருக்கேன், எனக்கு எவ்வளோ வட்டின்னு தெரியல அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதையே வச்சு நான் இப்போ போடுறேன் பாருங்கள். 5 லட்சம் ரூபாய்க்கு 15,000 அப்படின்னா இப்போ நம்மளுக்கு பர்சன்டேஜ் அப்படின்னாலே சதவீதம்னாலே என்னென்னு சொன்னேன்னா 100 தானே இல்லையா? சதவீதம் அப்படின்னாலே அதுக்கு அர்த்தம் 100 தான். அப்போ 100ஆல் பெருக்கணும். ஓகேவா? அங்கே என்ன பண்ணோம்? அங்கே வந்து இப்போ 5% அப்படின்னா 5/100ன்னு போட்டோம். இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், எவ்வளோ சதவீதம்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 100க்கு தானே. இப்போ 100க்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 100ஆல் பெருக்கணும். இப்போது இதை கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். இங்கே 2 0க்கு இங்கே 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 3 0 இருக்குது, இங்கேயும் அதே மாதிரி 3 0 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 5 5 15. அப்போது 3 இங்கே வந்து என்ன அப்படின்னா நம்ம பர்சன்டேஜ் சதவீதம் தானே கணக்கிடுறோம். 100க்கு எவ்வளோ அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் போடணும். ஓகேவா? அப்போ 3% தான். அப்போது இந்த அமௌண்ட்டுக்கான வட்டி 3%. ஓகே. இப்போ அடுத்து இந்த மார்க்குக்கெல்லாம் பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம்ல, அது எப்படி அப்படின்னா இப்போ ஸ்கூலில் ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா 5க்கு இப்போ நம்ம வாங்குகிற மார்க்ஸ் எல்லாமே டோட்டல் போடுவோமா? டோட்டல் போட்டால் இப்போது மொத்த மார்க் எவ்வளோ? 5 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா 100 மார்க்குன்னு போட்டால் 500ன்னு வச்சுக்கோங்க. 500 மார்க்கு நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம்? நம்ம மார்க்ஸ் 5 சப்ஜெக்ட்லேயும் டோட்டல் போடும்போது ஒரு 450ன்னு வருது அப்படின்னா இப்போ நம்மளுக்கு பர்சன்டேஜ் தானே வேணும், 100க்கு தானே வேணும். 100க்கு எவ்வளோன்னு 5 சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ அப்படின்னா இப்போ பர்சன்டேஜ்னா சதவீதம்னாலே 100 தான். அப்போது 100க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 0க்கு 2 0 போயிடும். 1 5 9 45ன்னு வரும். இந்த 0 இங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்போ 90%. ஓகேவா? 450 மார்க் வருது உங்களுக்கு, 500க்கு 450 வருது அப்படின்னா 90% தான் உங்களோடது. இந்த மாதிரி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது இந்த 100ஆல் பெருக்குனாலே நம்ம கடைசி ஆன்சரோட அந்த பர்சன்டேஜ் சிம்பிள் கண்டிப்பாக போட்டுறணும். அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா இதே மாதிரி உங்களுக்கு
500க்கு நீங்கள் ஒரு 400 மார்க் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 100க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிவிட்டா 1 5 5 8 5 40. அப்போ இந்த 0 இங்கே சேர்த்துனா இப்போ இதுக்கு நீங்கள் வாங்கின மார்க் 80%. இதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்லலாம் கேட்டாங்க அப்படின்னா எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா இப்போ ஒரு 50க்கு 48 அப்படின்னா அப்போ 100க்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிங்க இந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இதே டைப் தான், இதே மாதிரி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். இப்போ 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 5 இருக்கா, அப்போ 5 1 5 5 இங்கே 2 5 10 வரும். அப்போ இதை பெருக்கி போட்டோம் அப்படின்னா அதாவது 48 பெருக்கல் 2 இதை பெருக்கணும் அப்படின்னா 8 2 16, 16க்கு மிச்சம் 1, அடுத்து 4 2 8, 8 1 9. அப்போ 96%. சரியா, 50க்கு 48 அப்படின்னா அப்போ 100க்கு எவ்வளோ பர்சன்டேஜ், 96% கால்குலேட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இப்போது உங்களுக்கான கொஸ்டின், 90 பைசா வட்டி, அமௌண்ட் வந்து 80,000. ஓகேவா, 3 மாதத்துக்கு அப்படின்னா எவ்வளோ நம்ம வட்டி கட்டணும். ஓகேவா, திரும்பவும் சொல்கிறேன், 90 பைசா வட்டி, அமௌண்ட் 80,000, 3 மாதத்துக்கு. ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கான ஆன்சர் அடுத்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.